பூவா கட்டிட்டு இருக்க? ஆமாண்ணா. அவா நாங்க 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 சுட 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 வடை. நான் தான் பண்ணேன். நாங்க எண்ணெய் கம்மியாக தான் இருக்கு, உடம்புக்கு நல்லதான். போதும் தைரியமா சாப்பிடுங்க. போதும். இன்னும் வேணும்னா தைரியமான கேளுங்க. ஓகே சித்தி, போதும் போதும் பூ கட்டினது. இந்த வடை சாப்பிடு. என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? வடைங்க. இது யார் பண்ணது? நான் தான். ஓ, இதுக்கு தான் எங்க யாரையுமே கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஆமா நீங்க சாப்பிடுங்க. புடிங்க. பாப்பா வடைக்கு கூடவா சேர்த்துக்க மாட்டீங்க? செல்லக்குட்டி வாங்க வாங்க வாங்க. வடை 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 வடை. புடிங்க. என்ன மணி பிடிமா? இது உனக்கு, இது உனக்கு. இதுக்கு மேல அவமானத்தை பொறுத்துக்க முடியாது. சட்னி ஏவன் உட்காரு. டேய் என்னடா அடுக்குற? நீங்க கொடுக்கலனாலும் நாங்களே எடுத்துக்குவோம். பெருசா மான ரோசத்தை எதிர்பார்க்கிறாரு போல. பரவாயில்லப்பா, ஒரு முன்னாள் மந்திரி பையன், நடப்பு எம்எல்ஏவோட புருஷன். ஆனா இப்பவும் சிம்பிளா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எந்த ஈகோவும் இல்லாம இருக்கிய, பெரிய விஷயம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவளை சீன்லாம் நமக்கு கிடையாது. செமையா வருது காத்து. எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? ஆமா மாப்பிள்ள, சூப்பரா இருக்குல்ல. என்னதான் ஏசில போய் உக்காந்தாலும் இந்த இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? இப்பெல்லாம் யாரு மாப்பிள்ளை இதை விரும்புற? நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. இப்ப இருக்கிற சிறு வயசு பிள்ளைங்களுக்கு எங்க இந்த அனுபவம் கிடைக்குது? மேடம், என்ன நீங்க மறுபடியும் பவருக்கு வந்தது பல பேருக்கு பிடிக்கல. எல்லாரும் புதுசா ஏதோ திட்டம் போட்டு உங்களை இந்த கலெக்டர் பதவியிலேருந்து இறக்கியே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்களாமா. யாரா பேசுறது? யாருன்னா யாரெல்லாம் ஒரு நேர்மையான அதிகாரினால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் தான் பேசுவாங்க. உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? ஒரு தடவை அடிபட்டோம்ல, அதுதான் அங்கங்கே ஆள் போட்டு வச்சிருக்கேன். சோர்ஸ் தான், கொஞ்சம் கவனமா இருங்க. வலிமா, நான் கவனமா இருக்கேன். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். சப்பா, அடுத்த ரவுண்டா? யாரும் என்னை பார்த்து அக்கறைப்பட வேண்டாம்னு சொல்லுவீங்க. சித்தி, ரவுடி நல்லதானே சொல்றான், நீ ஏன் கோவப்படுற? வீரா, பார்த்து என் உழப்பு. நீ என்ன சொன்னாலும் அது செம்ம கவுண்டர் கொடுப்பாப்ல. நீலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. வெற்றி, கனிக்கு வீராவோட குணம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற சில பேருடைய குணமும் அப்படியே இருக்கு. டெஸ்ட் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். முதல் டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது? யாரா நம்மள சொடகு போட்டு கூப்பிடுறது? ஓய் வாண்டே. நான் தான் மாமா. வாங்க வாண்டு வாங்க. வாங்க வாங்க. என்ன மாமா நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து வள்ளியோட பேசுற, என் தாத்தாவோட அரட்டை அடிக்கிற, இப்படியே வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கியே, கொஞ்சம் கூட என்ன என்டர்டெயின் பண்ணவே மாட்டேங்கிற. என்டர்டெயின்னா இந்த பாரு மாமா வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. என்ன பண்ணணும் தெளிவா சொல்லிடு. ஆடலாம், பாடலாம், எனக்கு ஏதாவது புதுசா சொல்லி தரலாம், என் கூட கண்ணாமூச்சி விளையாடலாம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் போர்னா, நீ அதை விட போர் மாமா. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கும் ஆடணும் பாடணும்னு ஆசையா தான் இருக்குது. நான் ஆடினா எவன் பார்ப்பான்? அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கேம் ஒன்று ஆடுவோம். என்ன கேமு? என்ன கேம்னு, அங்க ஒரு பயங்கரமான விஷ பூச்சி இருக்குது. என்ன பூச்சி? என்ன பூச்சின்னு அசால்ட்டா கேக்குற? பூச்சினா லைட்டா பயப்படுவாங்க குழந்தைங்களா. அது சரி, கண்மணியோட பொண்ணு வீராவோட வளர்ப்பு உனக்கு பயம் என்னன்னு தெரிய போகுது. அப்போ ஒன்று பண்ணுவோம். இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதே மாதிரி பண்ணுவோமா? சரி சொல்லுங்க. அங்க ஒரு பூச்சி இருக்குது. இல்லையே. ஐயோ அம்மா தாயே, இல்லன்னு தெரியுமா? இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன். நீ ஏதாவது நடுவில் பேசணும்னா நான் மறந்துடுவேன். உனக்கு எஞ்சி கேட்கறேன், நான் கொஞ்சம் பேசிக்கிறேனே. சரி சொல்லுங்க. நன்றி. இப்போ அங்க பூச்சி இருக்குது. அந்த பூச்சை நீ பார்த்தோன்னா ஐயோ அம்மா குய்யோ முய்யோன்னு கத்துற. கத்துனா சவுண்ட் வரும். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றேன்ல. கத்துனா உன் மேல உண்மையா இருக்கு அக்கறை இருக்கோ, உண்மையா உன் மேல யாருக்கு கேர் இருக்கோ, தப்பு தப்பு தப்புன்னு ஓடி வருவாங்க. ஓடி வரவங்களை யாருன்னு ஃபர்ஸ்ட்னு வச்சு உன் மேல யார் அன்பு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். எப்படி கேம்? சூப்பர் மாமா. ஓகே ஓகே. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைட்டா கொஞ்சம் அப்படியே இருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நான் சீனியர், என்கிட்டயே வா. இப்ப பாருங்க மன்னிச்சு, நீ பயங்கரமான பெர்ஃபார்மர், நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படி போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ நடிக்க ஆரம்பிச்சிரு. ஓகேவா? ஸ்டார்ட் ரோலிங். ஆக்ஷன் 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 ஆக்ஷன்.
பூச்சி பூச்சி காப்பாத்துங்க. இதோ பாருடா, நம்மளை விட பாப்பா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குது. ஐயோ பூச்சி என்னாச்சு என்னாச்சு பாப்பா என்ன ரவுடி என்னாச்சு ரவுடி பூச்சி ரவுடி ரவுடி கடிச்சிருச்சா என்ன ரவுடி அங்க பூச்சி ரவுடி. சரி 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 அங்க சரி பாரு. கடிக்கல இல்ல ஆ சரி சரி ஒன்றும் ஆகல பட்டு இந்த பூச்சி கடிக்காது கடிச்சிருந்ததுன்னா வலிக்கும் இல்ல. நீ முதல்ல அந்த பூச்சிய கொல்லு. அது கடிக்கல அது கடிச்சிருக்கோ ரவுடி. தங்கம் அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது தங்கம். அதையும் போய் நம்ம கொல்லணும். பாவம் தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்கும்ல. இப்போ இது நம்ம கொண்டுட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நம்ம வேணா அதை பத்திரமா வெளியே கொண்டு விட்டுறலாம். ஆ அவ்வளவுதான். ஐயோ அம்மா. ஏய் வாண்டே உட்காரு. மாமா ஆ, என் மேல வீராக்கு தான் ரொம்ப உயிரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆ. ஆனா ரவுடி தான் ஆளா வந்து என்னை காப்பாத்திட்டா பாத்தீங்களா. யா ரவுடிக்கும் என் மேல பாசம் அதிகமா இருக்குல்ல. ஆமா செல்லக்குட்டி. அதான் நம்ம சில நபர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம தப்பாக நினச்சிருவோம். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் நாம நினச்சதோட அவங்க நேர்மாறாக இருப்பாங்க. இதுதான் சிம்பிளாக லேட்டஸ்ட் டைலாக்கா சொல்லணும்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். மாமா இது ரொம்ப பழைய டயலாக். கண்டுபிடிச்சிட்டியா? சரி விடு. இந்த மாரம் பையனை ரொம்ப குழப்புறானே. ஒரு பக்கம் கொலகாரம் கோவக்காரன் டெரர் ஃபேஸா இருக்கான், இன்னொரு பக்கம் பூச்சிக்காக பேசுறான், குழந்தை மேல உயிரா இருக்கிறான், சாஃப்ட் ஃபேஸா இருக்கிறான். யாரா அவன்? வலிக்குதா? என்னம்மா கேள்வி இது? வலிக்காம அப்படின்னு சின்ன இருக்கும். அட என்ன மாமா, எனக்கு புரியாம என்னென்னமோ பேசுறீங்க, என்ன விஷயம்? இல்ல சில குட்டி, என்ன தப்பா எடுத்துக்காத. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மைண்ட் வாய்ஸ் நோய் எனக்கும் தொத்திக்கிச்சு. சரி, அதெல்லாம் அப்படி. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வச்ச இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில இந்த போட்டியில ஜெயிச்சது இந்த போட்டியில ரவுடி தான் ஜெயிச்சான். வீராக்கு ரன்னர் அப் பிரைஸ் தான் கொடுக்கணும். ஓ செம்ம சாப்பா இருக்கிற. இந்த டான்ஸ் காம்படிஷன் சிங்கிங் காம்படிஷன்லாம் ஒன்ன ஜட்ஜா உட்கார வைக்கலாம். அடுத்தது என்ன போட்டி வைக்கலாம்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமா போடுங்க. இந்த கேமே கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலும் ரவுடிக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுல. அது மாதிரி வேற ஏதாவது புது கேமா கிரியேட் பண்ணுங்க. பண்றேன்